ஒவ்வொரு நாளா போகக்கூடியது. மொத்தம் 15 வளர்பிறை திதி, 15 தேய்பிறை திதி. மொத்தமா 30 திதின்னு சொல்லுவாங்க. ஆனா 15, 15. வளர்பிறை சுக்லபக்ஷம், அதேபோல தேய்பிறைன்னு சொல்லுவது கிருஷ்ணபக்ஷம். இது போல திதிகள் இருக்கக்கூடியது. இது முக்கியமா இந்த திதிகள் எதற்கு அப்படின்னா, இந்த திதியை வைத்து ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த அமைப்பு இருக்குங்கிற அளவுக்கு நம்ம பேச முடியும். ஏன்னா, இந்த திதி ஒருத்தரோட ஜாதகத்துல 2 விஷயத்த பேலன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி குடுக்கும். அதாவது அ ஒரு வலு இழந்த தன்மைய ஒரு ராசி சில ராசிக வீட்டுகளுக்கு குடுக்கும். அப்போ அத கர்மாவா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறத நம்ம காட்டிக் குடுக்குறது இந்த திதி தான். இந்த திதிக்கு உண்டான தேவிகள்லாம் இருக்காங்க. திதி நித்யா தேவிகள்னு ஒரு 15 பேர்கள் இருக்காங்க. இது போல திதிகள் பத்தின விஷயங்கள் 15, 15 இருக்கு. அதாவது பிரதமை அமாவாசையிலேருந்து ஆரம்பிச்சு பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி. அப்புறம் பௌர்ணமி. திரும்ப அதே போல ஒரு 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 கணக்கு வரும். இது திதியை பொறுத்தவரைக்கும்.